வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த நாட்களிலும் விசுவாசம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனத்திலே ஆண்டவராய் இயேசு அந்த தகப்பனுக்கு சொன்னுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ன செய்யும் ஆகும். விசுவாசிக்க முடியாதபடி சில தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, அவிசுவாசங்கள், பயங்கள். எனவேதான் நாம் அநேக நேரத்திலே நாம் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு மலையை பார்த்து நீங்கள் அதை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்ன செய்யும்? தள்ளுண்டு போகும். ஏனென்றால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பார்க்கும் பொழுது இங்கே இந்த தகப்பனுக்கு, இந்த சீஷருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. அவர்கள் அங்கே ஒரு மகனை கொண்டு வந்த பொழுது அங்கே அந்த பிசாசை அவளால் என்ன செய்ய முடியவில்லை? துரத்த முடியவில்லை. அங்கே சொன்ன பதில் என்றால், உம்முடைய சீஷத்தில் கேட்டேன், அவளால் கூடாமற் போயிற்று என்று சொல்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை யாரை பார்த்து திட்டுறாரு? சீஷரை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவன் சில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே சில அதிகாரங்கள் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுத்துக்கிற அதிகாரம் என்னவென்றால், நீங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் அடையாளங்கள் உங்கள் மூலமாக நடக்கணும் கர்த்தர் விரும்புகிறாருன்னா, அங்கே சொல்லப்படுற என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள். அப்போ பிசாசுகளை உங்களால் துரத்த முடியுமா? எத்தனை பேர் முடியும்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ மனிதன் சொன்னார், ஆத்துமாக்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஆத்துமாக்கள் எப்போ கிடைக்கும்னா, அங்கே நோயும் பேயும் இருந்துச்சுன்னா அதை துரத்துனா ஆத்துமாக்கள் என்ன செஞ்சிடும்? கிடச்சிடும். இதுதான் ரொம்ப சிம்பிள். சரியா? உங்கள் மேலே இப்போதைக்கு தேவை என்னவென்றால், எனக்கு பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யணும்? வேணும். பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும்பொழுதே எல்லா வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு நம்மை விட அவங்க நல்லா துரத்துவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை கொண்டு தான் தெய்வன் சில காரியங்களை செய்ய என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே பிசாசுகளை துரத்துகிற அந்த அதிகாரம், என் நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்கார். அடுத்ததாக அங்கே பார்க்கிறோம், நவமான பாஷையில் என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அப்போ அந்நிய பாஷை பேசுவதற்கு கூட நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். சில சமயம் பிசாசு சந்தேகத்தை ஏற்படுத்துவான், நீ பேசுகிற அந்நிய பாஷைலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. ஒரு பொல்லாத தகப்பனே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோக தகப்பன் நீங்கள் பரிசுத்தாவியை கேட்டால் வேற ஆவியை தரமாட்டார், பரிசுத்தாவி தான் தருவார். எல்லாரும் எத்தனை பேர் பரிசுத்தாவியை கேட்டிருக்கிறீங்க? நல்ல 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே பரலோக தேவனை பரிசுத்தாவி எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பரிசுத்தாவினால் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். எனவே ஒருபோதும் உங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துடக்கூடாது. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைகளை குறித்து ஒரு சந்தேகம் உங்கள் வாழ்க்கையை வராதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. பாருங்கள், யோசுவாவும் காலேபும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போன பொழுது அங்கே நடந்த காரியம், 12 பேர் போனாங்க, 10 பேர் போன ஒன்றும் நடக்கலை. அங்கே 2 பேர் கால் வைக்கப்பொழுது அவளை காத்த நிழல் அவளை விட்டு என்ன செய்ததாம்? விலகினது. உங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு கிருபை வச்சிருக்காங்க. நீங்கள் சில நேரத்தில் சில வீட்டுக்குள்ளே இருந்தால், சில வீட்டுக்குள்ளே பேய் இருந்தாலும் அந்த வீட்டில் கால் வைக்கும்பொழுது அந்த பேய்களை அலறி அடித்து என்ன செய்யும்? ஓடி போகும். நாங்கள் ஓஎம்மில் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஊழியம் செய்தோம் கொஞ்ச நாள். அப்போது அங்கே என்ன செய்வோம், அப்போ நான் தென்னார்காடு வடற்காடு மாவட்டம் இருந்துச்சு. அப்போ அந்த நாட்களே அங்கே ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஒரு வீடு எங்களுக்கு கொடுத்தாங்க எங்கள் டீமுக்கு. ஏன்னா 14 பேர் எங்கள் டீமில் இருந்தோம் ஓஎம்மில். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போய் நடந்து போய் சுவிசேஷம் அறிவிக்க போவோம். அப்போது அந்த ஒரு வீடு சொன்னாங்க, இந்த வீட்டில் தரோம், இது பேய் வீடு, இந்த வீட்டில் யாரும் என்ன செய்ய முடியாது,
இருந்தவங்களாம் கிட்டத்தட்ட வரிசையாக சொன்னாங்க, இத்தனை பேர் செத்துட்டாங்க, தற்கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அவங்க கிணத்துல விழுந்து செத்துடுவாங்க, இப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரி வீடு தான் எங்களுக்கு என்னது வேணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை வந்து பார்ப்பாங்க, உயிரோடு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. நாங்கள் உயிரோடு தான் இருந்தோம். அங்கே சில மாதங்கள் தங்கி என்ன செய்தோம், ஊழியம் செய்தோம். அந்த இடத்துல கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அங்கே சில சமயம் அவங்க ஒரு டியூட்டி வரும், எப்படின்னா அதில் வந்து 2 பேர் ஒரு வாரம் அங்கே இருக்கணும். சில சமயம் ஒரு நபர் தங்கியிருக்க வேண்டியிருக்கும். அப்போது வந்து ஒரு பயம் வரும், ஐயோ இப்படிலாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு மிகவும் பெரியவராக இருக்கிறார். அப்போது அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வீட்டை விட்டு காலி வந்த பிறகு கேள்விப்பட்டேன், அந்த வீட்டுக்கு யாரும் குடி வராதவங்களாம் இப்போ குடி வந்துட்டாங்க. ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். ஏனென்றால் நம்ம போய் வீட்டில் தங்கியிருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு மிகவும் பெரியவராக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். எனவே நீங்கள் என்னென்னாலும் மாறாது நினைக்காதீங்க. இல்லை, நான் போனால் கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார், ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் மதில் என்ன செய்வேன், தாண்டுவேன். சர்ப்பங்களை எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். அநேக பில்லி சுனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், மந்திரவாதத்தினால் கட்டப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யும், கூடும். அப்போ சர்ப்பங்களை எடுக்கணும். உங்கள் மேலே உள்ள அபிஷேகம், நீங்கள் அந்நிய பாசை நிரம்பி ஜோம் பண்ணும் பொழுதே சிலருக்குள்ள இருக்கிற சர்ப்பங்கள்லாம் வெளியேறும். ஆமென் சொல்லுவோமா? அந்த பொல்லாத பில்லி சுனிய கிரியெல்லாம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆரோனுடைய கோல் எல்லா சர்ப்பங்களையும் என்ன செஞ்சிச்சு, விழுங்கினது போல இன்னைக்கு ஆண்டவர் எல்லா சர்ப்பங்களையும் ஜெயிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு வல்லமை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எகிப்தின் மந்திரவாதிகளுடைய எல்லா மந்திர வித்தைகளையும் ஆண்டவர் நிறுத்தினார். ஏன்னா தேவனுடைய விரல் உங்க மேல, தேவனுடைய விரல்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் பண்ண முடியாது, பில்லிசுனையும் பண்ண முடியாது. எனவே சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவள் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அப்படியே உங்களுக்கு விரோதமாக நிறையா தவறான விஷத்தையே கொடுத்தாலும் ஒன்றும் என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், பெரியவர். ஜான் ஜிலே என்ற தெய்வ மனுஷன் அந்த நாட்களில் பிளேக் ஒரு வியாதினாலே அநேகர் மரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னாராம், அவர் தைரியமாக அந்த அந்த நோய் கிருமிகளை என் கையில் என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. அவர் வந்து எல்லாம் சொன்னாங்க, நீ செத்து போயிடுவரியா அப்படின்னு சொன்னேன். இல்லை, அந்த நான் போய் தொடுறேன் அப்படின்னு சொன்னால் அது கையில் பட்ட உடனேயும் அந்த கிருமிகள் அவங்க இப்போ எல்லாம் செக் பண்ணாங்க. அங்கே இருக்கிறதான அந்த விஞ்ஞானிகள் அவங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது கையில் அந்த பட்ட உடனேயும் கிருமிகள் செத்து போச்சான், அந்த கிருமிகள். அப்போ அவர் சொன்னார், என் மேலே இருக்கிற அந்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தினால எவ்வளவு கிருமிகள் என் மேலே சரீரத்தில் இருந்தாலும் அதை ஒன்றும் செய்யாது, செய்யாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இல்லை அந்த எனக்கு அந்த அந்த அப்படி அந்த வியாதி வந்துடும், அப்படி வந்துடும், அந்த தண்ணி குடிச்சனால வந்துச்சு, அந்த இதில் அந்த காற்றுனால வந்துச்சு, அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாம் வருது நமக்கு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டும், ஒன்றும் எனக்கு என்ன செய்யாது, வராது. ஒருத்தன் கையில் பாம்பே, விரியன் பாம்பே தொங்கிட்டு இருக்கு, அவனே உதறி போட்டுட்டு அவன் சொல்கிறான் ஒன்றும் அப்படி அது கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இப்போ சாவான்னு சொல்லி பார்த்தவங்கலாம் கட்டி டென்ஷன் ஆகி இவன் எனக்கு சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவன் என்ன செய்யவில்லை, விடவில்லை என்று பார்க்கும் பொழுதும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் பாருங்கள் அப்படியே இருக்க. கடைசியில் அவங்க எண்ணம்லாம் மாறி என்ன சொல்லிட்டாங்க, இவன் தேவன் என்று சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அங்கே மாற்றத்தை கொண்டு வந்தார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். எதை உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தீமை செஞ்சால் நடக்காது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். எனவே நீங்கள் அவிசுவாசமாகவே நினைக்காதீங்க, எனக்கு அப்படி ஆயிரும், ஊழியத்துக்கு போகிறதுனால தான் சிக்காயிட்டேன் பாஸ்டர், அதனால அப்படி சொல்லாதீங்க. ஊழியத்துக்கு போகிறதுனால ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பார்த்துருக்கிறேன், நம்ம ஊழியம் செய்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறோம். தெரியுமா? ஆல்ரெடி என்னைக்கோ உங்களை பிசாசு உங்களை போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உயிரோடு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு அந்த ஊழியத்தை செய்வதற்கு பிசாசு அவ்வளோ அவிசுவாசத்தை கொண்டு வருவான். நீ போனால் உனக்கு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படியா.
என்ன ஊழியத்துக்காக போனால் கர்த்தர் உங்கள் சொல்லுங்கள், என் கூடயே வாங்க ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் என் கூட என்ன செய்யுங்க, இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்க வியாதிஸ்தர்கள் மேலே அவங்க என்ன செய்வார்களாம், கைகளை வைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிஸ்தர்கள் மேலே நீங்கள் கைகளை வைக்கணும். இதுக்காக வேற யாரையாவது வந்து கூட்டிகிட்டு வரணுமா? இல்லை, ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். அப்போது வியாதிஸ்தர்கள் மேலே கைகளை வைக்கும் பொழுது அவங்க சுகமாவாங்க. அவங்களுக்கு கர்த்தர் 2 விதமான அற்புதங்கள் இருக்குதான். ஒன்று, ஆண்டவர் ஏற்கனவே பழுதானவைகளையும் சரிப்படுத்த வல்லமை உள்ளவர். 2வது கிரியேட்டிவ் மிரக்கல். ஒன்றுமே கண் இல்லாட்டினாலும் கண்ணை உருவாக்கக்கூடிய அற்புதம். அங்கே கை இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறது கை என்ன செய்யும், உருவாகும். இப்படிப்பட்ட அற்புதங்களை பாருங்கள். நம்முடைய அசெம்பிளி ஆஃப் காட் சபை ஆரம்பிக்கப்பட்ட வரலாறை பார்க்கும் பொழுது இப்படி தான் நடந்திருக்கிறது. அசுசா ஸ்ட்ரீட்டில் அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு உருவாகியிருக்கிறது, கை இல்லாதவங்களுக்கு கை வளர்ந்துருக்கிறது. அப்படிப்பட்ட ஆரம்பத்தில் நம்முடைய அசெம்பிளி ஆஃப் காட் சபையுடைய பிதாக்கள் ஊழியர்கள் அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியத்தை செய்து தான் இந்த ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே தேவன் வல்லமையான ஒரு அற்புதங்களை, கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் வரணும். யாராவது வந்து எனக்கு ஜோமனு கண்ணு இல்லை, எனக்காக ஜோமனுங்கன்னா சரி எங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன், யாராவது கூட்டிகிட்டு வரேன், அவங்களெல்லாம் வேற எங்கள் பெண்ணிக்கு என்ன செய்கிறோம், கூட்டிகிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும், தைரியமாக அவங்க மேலே என்ன செய்யணும், கை வைத்து ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கண் என்ன செய்வதாக உருவாகுதான்னு சொல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். கரலை வைத்து ஆமென் சொல்லுவோமா? சில சமயம் ஆரம்ப நாட்கள் எதுவும் நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு, செய்ய வேண்டியது யார் பொறுப்பு? அவர் பொறுப்பு, அவர் பார்த்துக்கொள்வார். எனவே நீங்கள் தைரியமாக அதுங்க வியாதிஸ்தர்கள் மேலே கைகளை வைக்கும் பொழுது வியாதிஸ்தர்கள் என்ன செய்வார்கள், சுகமாவார்கள். இந்த விசுவாசிக்கால் நடக்கும் அடையாளங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யும், கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு சபையில் நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நோயோடும் பேயோடும் அநேகர் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விசாரித்து அவங்க பேரை தான் நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், எழுதணும். அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்காக போய் என்ன பூசி என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் அவளை தொட்டு சுகமாக்கி சொல்லுங்கள், இயேசு ஒருவர் தான் உங்களை சுகமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்கள் பேய்களை என்ன செய்ய முடியும், துரத்த முடியும். உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கிறாருங்க பாருங்கள். அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்கள். ஆலயத்தை கொண்டு வாங்க. இந்த நாட்களே நாம் உபவாச ஜெபத்தில் அவங்க பேரை சொல்லி நாம் ஜெபம் பொழுது நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார், கேட்டு அந்த குடும்பத்துக்கு தேவன் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அவங்க மட்டும் இல்லை, அவங்க மூலமாக கூட்டமாக கர்த்தர் ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அடையாளங்களை பாருங்கள். விசுவாசத்தோடு இதை செய்யுங்க. கர்த்தர் முதலாவது என்ன விசுவாசம் உங்களுக்கு வேணும்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? கர்த்தர் என் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். போகும்பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார், காக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அடுத்ததாக என்னை நான் ஜோமுனா கர்த்தர் நிச்சயம் அந்த ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் வேண்டும். எனக்குள்ளே வரங்கள் இருக்கிறது என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இனி வர நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் தேடுகிற நாட்கள் அல்ல, கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிற நாட்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் வேத வசனத்தை நன்றாக என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையிலே அதிகமாக என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே ஒரு அசாத்தியமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்வார், பெருக பண்ணுவார். இந்த சீஷர்கள், தோற்று போன சீஷர்கள் இப்போ பரிசுத்தாவியை பெற்ற பிறகு 2 பேரும் அங்கே பிறவி 40 வயசு வரைக்கும் ஒருத்தன் சப்பானியா இருக்கிறான். பிறந்த நாள் முதல்ல அவனை பார்த்து சொன்னார்கள், நசனாகிய இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய, எழுந்து நட. அவனுக்குடைய அந்த சொன்ன பொழுது பலன் அந்த காலுக்குள்ளே வந்தது. கரலை வைத்து ஆமென் சொல்லுவேமா? இப்போ எப்படி அந்த விசுவாசம் வந்தது பாருங்கள். அந்த அற்புதம் நடந்ததுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அந்த அற்புதம் நடந்ததுக்கு ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் நீங்கள் இருக்க அப்போஸ்தலர்கள் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இந்த தெய்வீக சுகத்தை கொண்டு வந்தது என்னவென்றால் பாருங்கள், 16ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்படி நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அப்படி நாமமே
நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தின அவர் பாருங்கள் எல்லாம் இந்த பகுதியை வாசிக்கலை. அவரால் உண்டாகிய விசுவாசமே, மறுபடியும் சொல்லுங்கள், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த பேதுரும் யோவானுக்கும் பேதுரும் யோவானும் நல்ல பேதுரும் யோவானும் மற்றும் யாரு அந்த மனுஷன் சப்பானியா இருக்கிற மனுஷன், அவர்களுக்கு என்ன வந்துச்சு? அவரால் உண்டாகிய விசுவாசத்தினாலே அங்க என்ன உண்டாயிருச்சு? சர்வாங்க சுகம் உண்டானது. கரங்களை வைத்து ஆமையும் சொல்லுவோமா? இன்னைக்கு தேவை அவரால் உண்டாகிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த விசுவாசத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும். அவரால் உண்டாகிற அந்த விசுவாசம் எனக்குள்ளே பெருகும்படியாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த விசுவாசத்தினாலே ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக நல்ல கரங்களை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பயன்படுத்த நீ சுத்தமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் பிசாசுடைய தந்திரம் நான் சொல்றேன். அவன் சொல்லுவான், நீ ஒண்ணுமே லாய்க்கில்லை, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவான். இது அப்படி 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 நினைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்க நிறைய காரியங்களை இழந்து போயிடுவீங்க. ஆனால் சொல்லுங்க, இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவன் சொல்லுவான், நீ உனக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், ஆவிக்குரிய வரங்கள் எனக்குள்ள என்ன செய்து இருக்கிறது. சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்களை வந்து பிசாசு சொல்லுவான், நீ வந்து நல்லவனே கிடையாதுன்னு சொல்லுவான். இல்லை இல்லை, அவருடைய கிருபை என் மேலே இருக்கிறது, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை நீதிமானாக்குகிறவர் தேவன். கரங்களை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்கள். நல்ல ஆண்டவரே, உங்களை மட்டம் தட்டுகிற, உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொல்ற அந்த பிசாசை வெட்கப்படுத்துங்க. சொல்லுங்கள், இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரே என்னை நீதியா இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை பயன்படுத்துவார். அனுபவம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை பிசாசு உங்களை மட்டம் தட்டி ஒதுக்கி வச்சிருக்கிறான், உங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி உங்களை தள்ளி வைத்திருக்கிறான். ஓ ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆனால் தேவன் உங்களை உயர்ந்த நோக்கத்தோடு பார்த்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்ந்த நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் தம்முடைய வரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே, பிசாசின் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்பதில்லை. இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க, ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு வல்லமை தருவீராக, கிருபை தருவீராக, அபிஷேகத்தை தருவீராக. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதற்காக ஸ்தோத்திரம். சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அநேக வீட்டில் இருக்கிற பில்லி சுனியத்தை அழிப்பதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். எல்லாம் வலது கரங்களை வைத்து அந்த பில்லி சுனிய வல்லமைகள், மந்திரவாதங்கள், சூனியத்தினால் கட்டப்பட்ட அநேக குடும்பங்கள் விடுதலையாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக குடும்பத்திலே உள்ள தரித்திரங்கள் மாறும். நீங்கள் கால் வைக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உங்க மேல இருக்கிறார். உங்க மூலமா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தது போல உங்கள் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.